ஹலோ மக்களே, வெல்கம் டு மதிஸ்வீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றால சீசன் வந்திருக்குல்ல. ஸோ குற்றாலத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு குற்றாலத்துக்கு போயிட்டுருக்கேன். சரியான வெயிலுங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து கரெக்டாக நம்ம செங்கோட்டைக்கு ட்ரெயின் பிடிச்சி வந்தாச்சு. ஸோ இறங்குனதுமே ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டேன், ஏன்னா ரொம்ப வெயில் வேறு. ஸோ ஆட்டோ பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸ்க்கு போகலை, நான் ஸ்ட்ரைட்டாக வந்து ஐந்தருவிக்கு போயிட்டேன். ஏன்னா ஐந்தருவியில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் நிம்மதியாக குளிக்க முடியும், இல்லைன்னா மெயின் ஃபால்ஸ்லலாம் குளிக்கவே முடியாது, ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இயற்கையை ரசிச்சுட்டு இயற்கை கூட அப்படியே ஜாலியாக பேசிகிட்டே போகலாம். ஏன்னா போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கை காற்று, நல்ல மூலிகையான ஒரு செடி மரம் அது எல்லாமே இருக்குமா, அதனால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்குமே. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஜாலியாக ஒரு ட்ரிப் போட்டாச்சு. பிடிச்ச மாங்காய், தண்ணி பழம் இதெல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. யாருக்கெல்லாம் வந்து தண்ணி பழத்தில் சால்ட்டு போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து இந்த வாட்டர் மெலனில் வந்து சால்ட்டு போட்டு சாப்பிட்டா ரொம்ப 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 பிடிக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐந்தருவி வந்தாச்சு. சரியான கூட்டமும் கூட, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜைன்றனால சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்கு நம்ம பக்கத்தில் இருக்க இடத்துக்கே போகணும். முக்கியமாக நான் இது எதுக்காக வந்தேன் அப்படின்னா, என் பையனுக்கு வந்து எக்ஸாம் லீவ் விட்டாங்க. ஸோ எங்கேயாவது கூட்டிகிட்டு வட்டம் போவோம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்குமே ரொம்ப உடம்புக்கு முடியல, அம்மாவுமே எங்கேயுமே கூப்பிட்டு போக முடியல. ஸோ நானும் என் பையனும் மட்டும் ஜாலியாக தனியாக வந்திருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா குற்றாலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பேரில் ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, மதிய அங்காடின்னு சொல்லி. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சரி கொஞ்சம் ஓகே அப்படின்ட்டு அப்புறம் நம்மளோட சொந்தங்கள் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்ததுமே ஒரே ஹாப்பி ஆகிட்டேன் நான். இவங்களாம் பார்க்கும்போது நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது தான் பயமாக இருக்கும். அந்த குரங்குகள் எல்லாத்தையுமே பக்கத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இந்த குழந்த மாதிரியே செய்கிறது வைக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். எனக்கு தொடணும்னு ஒரு ஆசை, ரொம்ப நாளாகவே ஆசை. பட்டு தொட்டால் எங்கேயும் கடிச்சு குதறி வச்சுருப்போன்ற பயத்தில் நான் என்ன பண்ணுறது, தொடவே மாட்டேன். ஸோ இந்த குவார்ட்லி எக்ஸாம் லீவுக்கு வந்து நாங்கள் வந்த ப்ளேஸ் வந்து குற்றாலம் தான். ஸோ நிறையா பிளான் போட்டோம், மூணார் போகலாம், வால்பாறை போகலாம் அப்படி இப்படின்னு. சரி என்னால் முடியலை. இங்கே பாருங்கள், ஒரு அழகாக அவ்வளோ அழகாக தண்ணி குடிக்குதுன்னு. குரங்கு தண்ணி குடிக்கிறத நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். அழகாக அவ்வளோ க்யூட்டாக குடிக்குது. எல்லாருமே சொன்னாங்க பக்கத்தில் போகாதீங்க, உங்களை கடிச்சு வச்சிரும், இல்லைனா தொத்திக்கிறோம், அந்த மாதிரி பண்ணிடும், நீ பக்கத்தில் போகாதீங்கன்னு சொல்லி பயமுடுத்துனாங்க. பட் அது ஒன்றுமே பண்ணல. குழந்தை இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி அழகாக குடிச்சிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டோம். பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம், ஃபுல்லாக நிறையா முஸ்லீம்ஸ் தாங்க வந்திருந்தாங்க. என்னன்னே தெரியல, அவ்வளோ கூட்டம். ஏன்னா அன்றைக்கி லீவுன்றனால எல்லாம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் பண்ணி கொண்டு போய் சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாயெல்லாம் பண்ணிவிட்டு அதோடு வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு, சரியான கூட்டம். நல்ல தண்ணி, சரியான தண்ணி வேறு. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கணும். சரி ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன்னா வீட்டில் கற்றுவாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகே நம்ம போய் குளிக்க போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். சரி நம்ம ஒரு பேக்ரவுண்டுக்கு பின்னாடி தமிழுக்கு ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி பேக்ரவுண்டு ஒரு பிக் ஒன்று எடுத்துக்க ஆரம்பித்தேன். சரி ஓகே வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணேன்றதை அந்த ஃபுல் வீடியோ இருக்கும். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கரெக்ட் வரட்டும். இதுக்குள்ள போக்கா எக்கா, அதுக்குள்ள போ. உள்ள வராத, நீ பின்னாடி போட்டு போ. பின்னாடி நீலாம் லாய்க்கே இல்லை, போ. தண்ணிக்குள்ளே போகாம சீன் போடக்கூடாது, ஓடு போ.
போக்கா ஓ இன்னும் நுழைஞ்சு போனோம். நான் போய் காட்டவா? உள்ள போ தள்ள சொல்லிட்டு போக்கா. அவங்களே நின்றுகிட்டே இருப்பாங்களா? போதுமா? அதாட்டி சொல்றேன். என்னோட சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்க காண்டி. ஹாய்க்கா, பெரிய ஃபேன்க்கா. என்னோட சேனலுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கக்கா. இந்த பக்கம் மதுரையில இருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு இருக்கும்போது என் பையனை கூப்பிட்டு வந்து அம்மா ஒரு தேட்டருக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அண்ணே வாங்க சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேன். அதுக்குள்ளே குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ யாருன்னு சொல்லிட்டு பார்த்தேன். நம்ம சேனலுக்கு ஹாய் சொல்லுங்க. மதுரையில இருந்து குளிக்கிறது வந்திருக்கோம். நாங்க வந்து 2 நாள் ஆச்சு. அப்படிங்களா? சரி அக்கா எங்க தேடிட்டு இருக்க மாதிரி அக்கா பின்னாடி இருக்காங்க. பாத்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். என்ஜாய் பண்ணுங்க. எந்த ஊர்ல வரீங்க? மதுரை தானே? கோயில்பாளையமா? ரைட், ஓகே. நன்றி. நல்ல புளியா இருக்காங்க 2 பேரும். தம்பி குல்ஃபி கேக்குதானக்கா? தம்பி குல்ஃபியா வேணும்? சாப்பிட்டு போட்ட குல்ஃபி எப்படி சாப்பிடுது பாருது. ஒரு வழியா பாத்தீங்கன்னா ரவுடி பேபி சூர்யா கூட ஜாலியா என்ஜாய் அழகா சாப்பிடுது. மனசு ஜென்மம் கூட சாப்பிட மாட்டாங்க. அதாவது வந்து மீடியால வந்து அவங்க கெட்டவங்களா இருந்தாலும் நம்ம கூட அவங்க ஜாலியா தான் பேசுனாங்க. ஒரு கூட பிறந்த தங்கச்சி எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் ஜாலியா நம்ம கூட பேசினாங்க, வச்சாங்க, எல்லாமே ஓகே. அதே மாதிரி நிறைய வீடியோஸ் சொன்னாங்க. ஸோ வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம பசி. ஸோ பசிக்கிறதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக நாங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து குல்ஃபி
குல்ஃபி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அது பாருங்க இவ்வளோ அழகாக சாப்பிடுதுன்னு பாருங்கள், குழந்தெல்லாம் அழகாக சாப்பிட்டு. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லஞ்ச் என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னா தேங்காய் சோறு, கறி குழம்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொண்டு வந்துட்டோம். ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடத்தெருக்கு வழியாக நம்ம போகலாம், அப்போ தான் வந்து நிறையா பார்க்க முடியும்னு சொல்லிட்டு கடத்தெரு வழியாக போய் மெயின் ஃபால்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு வந்திருக்கோம். நம்ம இப்போ வந்து மெயின் ஃபால்ஸ்லேயே பயங்கரமாக கூட்டம். இந்த கடையில் தான் எப்பவுமே வந்து பாதாம் குடிக்க என்னோடய ஃபேவரட், அதனால தான் இந்த கடையை உங்களுக்கு காட்டினேன். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸில் வந்து இங்கே நடந்து போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரியே இருந்துச்சு. போக 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 பார்த்தீங்கன்னா கூட்டம் பெருசாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ ஒரு வழியாக மெயின் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம குளிக்கும் போது எது வெள்ளங்கெல்லாம் வந்துடக்கூடாது, நம்மளை குளிக்க போடாதுன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே உள்ளே வந்தேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் ஃபால்ஸ் வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போகும்போது நேந்திரப்பழ சிப்ஸை வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் என்னோடய ஃபேவரட்டு அல்வா அதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் பால்கோவா இது எல்லாமே வாங்கிட்டு அதோட அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். கடைசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கணும்னா செம்ம கால் வலி. என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்களா? சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய். கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா.